Hello everyone, welcome to our channel. April 14th மேல என்ன நடக்கும்? இப்போ இருக்கிற நிலைமை நீடிக்குமா இல்ல இதோட முடிஞ்சிருமா? என்னென்ன நடக்க போகுது? அதே மாதிரி கவர்மெண்டோட கொள்கை முடிவுகள் இன்னும் என்னென்ன இருக்க போகுது? இந்த எகனாமிக் ஸ்லோ டவுன் இதுக்கு மேல நம்ம ஃபேஸ் பண்ண போறத பத்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. அதர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலனா பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த நூற்றாண்டு சந்திக்காத பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட அப்பா அம்மா காலத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம் நம்ம பையன் காலத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி தான். இப்படி ஒரு 21 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம முடங்கி இருக்கோம். பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இன்னலான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் இதை நிறைய பேர்னால முடியாத ஒரு விஷயம் தான். நிறைய பேர்த்துக்கு நம்ம அப்பா மாதிரி இருக்கிறவங்க வயசுல இருக்கவங்க நம்ம அப்பாங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தோடு இருப்பாங்கன்னு உங்களுக்கு கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே இதை நீடிப்பாங்க அப்படி இது மாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்கு நீடிப்பாங்க நிறைய ரூமர் கிரியேட் இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன டிசிஷன் எடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ வந்து ஸ்டேஜ் 1 அதாவது மார்ச் 25 வந்து நம்மளோட ஊரடங்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம ஸ்டேஜ் 1 தான் இருந்தோம். கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டபுள் டிஜிட்டில் தான் இந்தியா முழுக்க இருந்தது. தமிழ்நாட்டில் அதுவும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனால் மார்ச் 25க்கு அப்புறம் வந்து நமக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. 21 டேஸ் லாக்டவுன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு 7 டேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கு நைட்டு 21 டேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு 5 கேஸ் 10 கேஸ்னு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4400 கேஸுக்கு மேலே இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் 600க்கு மேற்பட்ட கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சமூக தொற்றா இன்னும் பரவ ஆரம்பிக்கல. பீப்புள் டு பீப்புளாக இன்னும் பரவ ஆரம்பிக்கல. அதாவது வெளிநாடு போய்கிட்டு வந்தவங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ அந்த கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இன்னும் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. 28 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல இருக்கா. 28 டேஸ் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட் ஒரு சிலருக்கு எடுத்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு ஒருத்தருக்கு டெஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு. மேபி அவங்களுக்கு மறுபடியும் எப்போ வேணாலும் பாசிட்டிவ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒருத்தர் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ரொம்ப ஏற்பட்டு ஃபீவர் வந்து திடீர்னு இறந்துருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் வந்திருக்கு. கிருமி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வைரஸோட மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு உலக நாடுகள் மத்தியில. எவ்வளோ பெரிய நாடா இருந்தாலும் இதை சமாளிக்க ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் இன்குபேஷன் பீரியட்ல நிறைய பேரை வச்சிருக்காங்க. வெளிநாட்டில இருந்து வந்தவங்க இப்போ அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்களுக்கு எங்கெங்க போயிட்டு இருந்தாங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்றாங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய வேலை தான் கவர்மெண்ட்டுக்கு. சரிப்பா இதெல்லாம் ஓகே, கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னும் குறைஞ்சது 10 நாளாவது இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்கு. நார்மலாக எல்லாரும் பேசிக்கிறதே அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் சிவியர் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பிரதமர் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லார் தலைவர்களையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய மறுபடியும் ஒரு லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2ஆம் இடம் இருக்கு. மாநில முதல்வர்கள் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் பிரதமர் அவர்கள் ஆலோசிச்சதா ஒரு தகவல் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை, மெடிசன்ஸ் சைடு என்னென்ன தேவை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா பெட்ஸுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்லாம் எந்த லெவலில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸாக இருக்காங்க, இது மாதிரி பல விஷயங்கள் விவாதிச்சதா சொல்லப்படுது. அதே மாதிரி
பிரதமர் அவர்கள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்களே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுத்ததா ஒரு ரூமர் இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. இன்னும் இது முடியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 8 நாளுங்கிறது ஒரு லாங் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 8 நாளுக்குள்ள இப்ப ஸ்டேஜ் 2ல நாம இருக்கோம். இந்த 8 நாளுக்குள்ள இப்ப இருக்க கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிராஜுவலா குறைஞ்சி புது கேஸ் நம்பர்ஸ் வருது. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 கேஸ் 250 கேஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 200-250 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 இல்ல 30 அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்கவே கேசஸ் வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குணமடைந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலைமைக்கு ஏற்பவாறு இந்த லாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே முடிவு செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி லாக்டவுன் பெருசா ரிலீஸ் பண்ணாலுமே இந்த 144 வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்குள்ளேயே இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க இந்தியா முழுக்கம் கிடையாது, உலகம் முழுக்கவும் வர இருக்க இந்த 2 வாரம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவிலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். ஸ்டேஜ் 3 வருங்க, வராம இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்டேஜ் 3 வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தள்ளி போடுறோமோ அந்த அளவுக்கு பெட்டர். இப்ப இருக்கிற சூழ்நிலையிலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், எந்த அளவுக்கு நம்மளால டெஸ்டஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா டெஸ்டஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணல இந்தியா லெவல்ல அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்போ ஒரு 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த டெஸ்ட் பண்ற நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஒரு 200% அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 14 நாள் முடிஞ்ச இப்ப 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டெஸ்டஸ் எல்லாம் அதிகமா எடுக்க முடியுமா? லாக்டவுனும் ஒரு பாதி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டஸ் எடுக்கிறது ரொம்ப கம்மி ஆயிரும். அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியாது. மக்கள் இந்த மாதிரி வீட்லயே இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம டெஸ்டஸ் அதிகமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறது நமக்கு தான் பெட்டர், நம்ம கண்ட்ரிக்கு பெட்டர், நிறைய உயிரிழப்புகளையும் தவிர்க்கலாம். சரிங்க, 21 டேஸ் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி லாக்டவுன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணா எத்தனை நாட்கள் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்ல லாக்டவுன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 மந்த்துக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா May 30 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்தியாவிலையும் அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க? இல்ல எக்ஸ்டெண்ட் வாய்ப்பு இல்ல, இந்த 8 நாள்ல டோட்டலா கண்ட்ரோல் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலைமை ஒரு 100% கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் ஒரு 60 to 70% இப்போ இருக்கிற நிலைமை கியூர் ஆகிற இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு லாக்டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நூற்றாண்டுலையும் சரி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி சில கிருமிகள் வந்திருக்கு, அதில் லட்சக்கணக்கில் மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு லாக்டவுன் இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஜென்ரேஷன்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உலகம் முழுக்க கண்ட்ரோல் ஆகிருக்கு. இன்னும் முக்கியமான விஷயங்க உறவுகள். நம்மளோட உறவுகளுக்குள்ள ரொம்ப இந்த மிஷின் உலகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மிஷின் உலகத்தில் உறவுகளுக்குள்ள நம்ம நிறைய பேசி தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான பீரியட். இது ஒரு பிக் பாஸ் மாதிரின்னு சொல்லலாம். உண்மையான முகம் எது, போலியான முகம் எது, நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது என் வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளை எவ்வளோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்பா ட்ரீட் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட கருத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த லாக்டவுனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டேஜ் 2லையும் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் சமூக பரவல் இருக்கா இல்லையா அப்படின்னே நமக்கு தெரியும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளால சமூக பரவல் வருதா இல்லையான்னு நம்மளால கண்டறிய முடியும். இப்போ கரெக்டாக அந்த 14ஆம் தேதி அந்த லாக்டவுனை நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒருவேளை இப்போ அமைதியாக இருக்கிற ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக சமூக பரவல் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி நடமாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா நிலைமை தான் இந்தியாவுக்கும் வரும். அப்படி வந்துருச்சுன்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு சமாளிக்குது அதை கூட நம்மளால சமாளிக்க
சமாளிக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரிஜினலாகவே இல்லை. ப்ரொடக்ஷன் இருக்குது, அதே மாதிரி வந்துக்கிட்ட நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவம் அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நம்மளோட பாப்புலேஷன் அந்த அளவுக்கு ஹையஸ்ட், அதுக்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா பெட் வசதிகள்லேருந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்து எதுவுமே நம்ம கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையவே கிடையாது. நம்ம மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும் போது கம்மி. ஏன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட நம்ம கிட்ட தேவைகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இதோட இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது பாதிப்புகளும் ஏகப்பட்டது இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நாடு இன்னும் தயாரா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் சில உலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரொம்ப பாராட்டுறாங்க. இதே மாதிரி இந்த மார்ச் 25 இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 வரைக்கும் அமெரிக்கா ஸ்டேட்டஸ், பிரான்ஸ் ஸ்டேட்டஸ், ஸ்பெயின் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட அந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில கம்பேர் பண்ணும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் பிரதமர் அவர்கள் எடுத்து 21 days லாக்டவுன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதை நம்ம ரொம்ப ரொம்ப இயர்லியாவே எடுத்துட்டோம். இது வந்து அமெரிக்கா இந்த லாக்டவுன் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எத்தனை கேசஸ் வந்ததுக்கு அப்புறம்னா ஒரு 1.5 லட்சம் கேசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை அனௌன்ஸ் பண்றாரு. ஆனால் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப டபுள் டிஜிட்ல இந்த கேசஸோட எண்ணிக்கை இருக்கும் போதே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு கண்ட்ரோலாகவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.